ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னாக்க மொத்தம் வந்து ஃபோர் ஹார்மோன்ஸ் இருக்கு. டொபமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டார்பின் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹார்மோன் செக்ரேஷன். அப்ராக்சிமேட்டா நம்ம உடம்புல 7 கிளான்ஸ், மெயின் கிளான்ஸ் இருக்கு. அது அப்ராக்சிமேட்லி 4000 ஹார்மோன்ஸ் நம்ம உடம்பு செக்ரியேட் பண்ணுது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஹார்மோன் செக்ரியேட் பண்ணோம். ஒரே இடத்துல நிறைய ஹார்மோன் செக்ரியேட் பண்ணும். ஒரே ஹார்மோன் நிறைய இடத்த கவர்ன் பண்ணும் இல்லையா? அந்த மாதிரி தான். இப்ப தைராய்டுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, தைராய்டு உங்க யூட்ரஸ், உங்க ஸ்கின் டோனு, உங்க ஹேர் டோனு, உங்களுடைய ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், அதே மாதிரி உங்களுடைய பாடி வெயிட், பாடி டெம்பரேச்சர், பாடி மெட்டபாலிசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒரே ஹார்மோன் இது பண்ணோம். ஆனா ஒரே இடத்துல நிறைய ஹார்மோன்ஸ் செக்ரியேட் ஆகும். இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா 4000 ஹார்மோன்ஸ் இருக்கு நம்ம உடம்புல. அதுல நம்ம பிரெயின்ல பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்கு. பிட்யூட்டரி கிளாண்ட் அதான் மெயின் கிளாண்ட். பீனியல் கிளாண்ட், ஹைப்போதலாமஸ், அது ஒட்டி இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ்டா ஒரு 4 ஹார்மோன்ஸ் கிரியேட் பண்ணுது. அதுல ஒண்ணு வந்து டொபமைன். டொபமைன் என்ன பண்ணுனாக்க, எப்பெல்லாம் நமக்கு டொபமைன் செக்ரியேட் ஆகும்னு பார்த்தா, ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், ஒரு ஃபுல்ஃபில்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு கிடைக்கும் இல்லையா? அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம மைண்ட்ல வரும்போது டொபமைன் செக்ரியேட் ஆகும். டொபமைன் செக்ரியேட் ஆகுதுன்னா என்ன, நத்திங் பட் நம்ம உடம்புல ஃபுல்லா அந்த டொபமைன் செக்ரியேஷன் ஆகும்போது நம்ம பாடி வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். சந்தோஷமா இருக்கிறப்ப அவங்கள பாக்குறதுக்கு உடம்பு ஃபுல்லா நல்லா பிளட் சப்ளை போயிருக்கும். அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த டொபமைன் வந்து நல்ல பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஹாப்பியா இருக்கிற அந்த ஹாப்பினஸ் வந்து பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு ஃப்ரெஷ்ஷா காட்டும். அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு ரீட்டைன் ஆகும். அதுதான். ஸோ செகண்ட் ஒன், டூயிங் செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டிஸ். இப்போ நான் ஒரு 300 கேலரிஸுக்கு பர்ன் அவுட் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்றேன். 300 கேலரிஸ் நான் ஃபினிஷ் பண்ண உடனேயே நான் சாட்டிஸ்ஃபைடா இருப்பேன், ஹாப்பியா இருப்பேன். இல்ல ஒரு 8 கிலோமீட்டர் நான் நடக்கணும்னு என்னோட டார்கெட் இருக்கு. அந்த டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ண உடனே எனக்கு ஒரு செல்ஃப் ஒரு இது வரும், ஹாப்பினஸ் வரும். அந்த ஹாப்பினஸ் வரும்போது டொபமைன் செக்ரியேட் ஆகும். அண்ட் ஈட்டிங் ஃபுட். சில பேருக்கு ஏதாவது ஒரு ஃபுட் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சிம்பிளான ஃபுட்டா இருக்கும், ஆனா அது ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபுட் சாப்பிடும்போது அவங்கள பாக்குறப்போ ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஐஸ்கிரீம், பிரியாணி, இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு திண்டுக்கல் பிரியாணினா நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய அந்த எய்மிங் ஃபுட் கரெக்டா கிடைச்சு, கரெக்டா அவங்க வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த டைம்ல டொபமைன் செக்ரியேட் ஆகும். செலிப்ரேட்டிங் லிட்டில் வின்ஸ், சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுறப்போ, சின்னதா ஏதோ ஒன்று நான் பண்ணிட்டேன்னா எனக்கு நானே செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். அது சில இல்ல கூட இருக்கவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு நல்ல செட் ஆஃப் கோர்சஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது நான் எங்க ஃபேமிலியோட சேர்ந்து நான் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு டொபமைன்ஸ் கிரியேட் ஆகும். இல்லை எனக்கு லவ்டு ஒன்ஸ் அல்லது என்னோட கோ தெரபிஸ்ட் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு டொபமைன்ஸ் செக்ரியேட் ஆகும். அதுக்கடுத்து ஆக்சிடோசின், பிளேயிங் வித் டாக். இது நிறைய பேர் பண்ணுவாங்க. நிறைய பெட்டு வச்சுப்பாங்க. அந்த பெட்டு கூட பிளே பண்றது ரொம்ப விரும்புவாங்க. அவங்களுக்கு ஆக்சிடோசின்ஸ், லவ் பண்றது, அதாவது அன்பை வெளிப்படுத்துறது, அன்பை ரிசீவ் பண்றது, அது அப்ப வந்து ஆக்சிடோசின்ஸ் கிரியேட் ஆகும். பிளேயிங் வித் பேபி, ஒரு பேபியோட விளையாடுறது எல்லாருக்குமே பிடிக்கும். ஆக்சிடோசின் பெர்மனண்டா செக்ரியேட் ஆகுது, குழந்தைங்களோட விளையாடும் போது செக்ரியேட் ஆகும். ஹோல்டிங் ஹேண்ட்ஸ், ஷேக் ஹேண்ட்ஸ், கை கொடுக்குறப்போ நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பார்த்தோன்னே போய் டக்குன்னு கை கொடுத்துரும். கை கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் நம்மளை பிடிக்கும், நமக்கும் அவங்கள பிடிக்கும். அப்ப நம்ம சோல் சக்கரா நிறைய எனர்ஜி ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கும். பார்த்தோன்னா நம்ம சோல் சக்கரா மீன்ஸ் நம்மளுடைய பாம் சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகி அதுல எனர்ஜி ஃப்ளோ ஆயிடும். நம்ம அதுலதான் ஹீலிங் கொடுக்குறோம் இல்லையா? அவங்களுக்கு சேம் எனர்ஜி இருக்கும்போது ரெண்டு கனெக்ட் ஆகுறப்போ நமக்கு ஆக்சிடோசின் செக்ரியேட் ஆகும். ஹக்கிங் வித் லவ்ட் ஒன்ஸ், நமக்கு பிடிச்சவங்கள, இது நார்த் இந்தியால நிறைய பண்ணுவோம், பார்த்த உடனே ஒரு ஹக், அந்த மாதிரி பண்ணும். அப்போ வந்து உங்களுக்கு ஆக்சிடோசின் செக்ரியேட் ஆகும். ஏன்னா அப்போ வந்து ஹாட் அண்ட் ஹாட் மீட் பண்ணும்.
ஹார்ட் அண்ட் ஹார்ட் அதோட பம்பிங் வந்து சேம் ரிதம் ஆஃப் லவ், சேம் ரிதம் ஆஃப் அஃபெக்ஷன் அப்படி இருக்கிறப்போ செக்ரேட் ஆகும். ஓகே. தென் செரட்டோனின், சன் எக்ஸ்போஷர், அதாவது பி சன் சேஃப், அதாவது சன் இந்த ஒரு இது மட்டும்தான் இயற்கை வழியா கிடைக்கும். சன்ல அதிகமா போறவங்களுக்கு செரட்டோனின் செக்ரேட் ஆகும். அதாவது விட்டமின் டி எடுக்கிறவங்களுக்கு செரட்டோனின் செக்ரேட் ஆகும். அதுக்கடுத்து வந்து மெடிடேஷன் பண்ணும்போது மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது பிரெயின் வேவ்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா, தீட்டா, இந்த மாதிரி வேவ்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகி நமக்கு அதுல ஒரு ஹாப்பினஸ் ஃபீலிங் வந்து கொடுக்கும். எல்லாத்தையும் காம் பண்ணி எது நமக்கு சந்தோஷமா இருக்கோ அதை இன்டியூஸ் பண்ணிவிடும், அதை ரைஸ் பண்ணிவிடும். அப்ப ரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு செரட்டோனின் செக்ரேஷன் ஆகும். ரன்னிங், நிறைய பேர் ரன்னிங் லவ்வர்ஸ்க்கு மட்டும்தான், நிறைய பேருக்கு ஓட பிடிக்காது. இப்போ ஓட பிடிக்கிறவங்களுக்கு வேகமா ஓடி அந்த பினிஷ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்டா செக்ரேட் ஆகும். மற்ற எல்லாத்த விட இது ஃபாஸ்டா செக்ரேட் ஆகும். நம்ம சூரிய நமஸ்காரம் ஃபாஸ்டா போட்டோம்னா நமக்கு செக்ரேட் ஆகும். அண்ட் பீயிங் இன் நேச்சர், ஒரு இயற்கையான ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு இதுவும் எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சில பேர் ரொம்ப விரும்புவாங்க, சில பேர் பேலன்ஸ்டா எடுத்துக்குவாங்க, சில பேர் பிடிக்காது. ஸோ அந்த ரொம்ப லைக் பண்றாங்கல்ல, இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவங்களுடைய விஷஸ் கேட்டப்போ ஒரு மலை உச்சியில ஒரு புல்வெளியில நின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நிக்கிறப்போ நம்ம கையை விரிச்சு மூச்சு எடுக்கிறப்போ செரட்டோனின் செக்ரேட் ஆகும். செரட்டோனின் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா ஸ்லீப் அண்ட் வேக் சைக்கிள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சர்க்காடியம் ரிதம்ல வந்து நைட்டு தூங்குறதுக்கு தேவை மெலட்டோனின், எந்திரிக்கிறதுக்கு தேவை செரட்டோனின். சரியா? அந்த செரட்டோனின் இருந்தா காலையில எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா எந்திரிப்பாங்க. எவ்வளவு நைட்டு 1 மணிக்கு தூங்கினாலும் 4 மணிக்கு எந்திரிக்க முடியும். செரட்டோனின் செக்ரேஷன் கரெக்டா இருக்கும். செரட்டோனின் செக்ரேஷன் இருக்கிறப்போ எவ்வளவு லேட்டா தூங்கினாலும் அவங்க பாடி பேலன்ஸ்டா ரெஸ்ட் எடுத்துக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கூட போதும். 10 மினிட்ஸ்ல வந்து டோட்டல் ரிலாக்ஸ் ஆயிட்டு அடுத்து தன்னை வந்து அது ரெஜுனேட் பண்ணிட்டு இம்மிடியட்டா அவங்க எந்திரிச்சிடுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சர்க்காடியம் ரிதத்தோட அந்த ரிதத்தோட இதுக்கு ஏற்ற ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியை வந்து ஸ்லீப் அண்ட் வேக் சைக்கிள் கரெக்டா கொண்டு போறதுக்கு இந்த செரோட்டோனின் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவா செரோட்டோனின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பனானா பீலுக்கு நடுவுல ஒரு இது இருக்கும், அது வந்து மலை வாழைப்பழம் அண்டு நாட்டுப்பழம், அது 2ல மட்டும்தான் இருக்கும். இது வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்டா கொடுத்துட்டு இருக்கோம், நல்ல ரிசல்ட் இருக்கு. அதுக்கடுத்து என்டார்பின் த பெயின் கில்லர்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்ம யோகா ரெகுலரா பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா பெயின் அவ்வளவா தெரியாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அது தெரியும். ஆரம்பத்துல வரும்போது சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பெயினா இருக்கும். ரெகுலரா பண்ண பெயின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியா பாடி பண்ணிடும். அந்த பெயின் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப தேவை என்டார்பின் செக்ரேஷன். சரியா? எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பண்ணிடுவோம். நீங்க வந்து ஸ்டார்டிங்ல ஒரு அத்தை பிரசரித படோட்டாசனம் போடுறது எவ்வளவு டஃப்னு எல்லாருக்குமே தெரியும். நீ ரொம்ப ஈஸியா ரொம்ப நேரம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப கேஷுவலா போடுற அளவுக்கு நம்ம உடம்பு பெயின் பேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த பெயின் பேரிங் கெப்பாசிட்டி கொடுக்கறது என்டார்பின். அது எதுல வரும்னா பொதுவா லாஃபிங்ல வரும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. யாருமே இப்ப வாய் விட்டு சிரிக்கிறது ஒண்ணு. 2வது எக்ஸசைஸ், அது பிடிச்சது. எல்லாரும் ரொம்ப டஃப்பா எக்ஸசைஸ் பண்ணிட்டு முடிக்கிறப்போ உங்களுக்கு என்டார்பின் செக்ரேட் ஆகும். டார்க் சாக்லேட். ஸோ இந்த டார்க் சாக்லேட் அண்டு அதுக்கடுத்து எசென்ஷியல் ஆயில், இது 2 மட்டும் நான் உங்களுக்கு ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான் கொடுக்குறேன். டார்க் சாக்லேட்னு சொல்றப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஸ்வீட் அண்ட் போயிடுவீங்க. அப்படி கிடையாது. 99.9% இட்டாலியன் சாக்லேட், டார்க் சாக்லேட், அது மட்டும்தான். நீங்க எப்போ அது கசப்பா இருக்கும், பயங்கர கசப்பா இருக்கும். எப்போ உங்களுக்கு வந்து நல்ல பிரெயின் சிவியரா நல்லா ஒர்க் ஆகி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், பட் மென்டலா நீங்க டிஸ்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த இட்டாலியன் டார்க் சாக்லேட்டை கொஞ்சமா எடுத்து அப்பர் பேலட்ல வைக்கணும். அப்பர் பேலட்ல வச்சிங்கன்னா அது தானா கொஞ்சம் கொஞ்சமா இதாகி கரெக்டா போய் உங்க பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணி செரட்டோனின், ஆக்சிடோசின், என்டார்பின் செக்ரேட், செரட்டோனின் ஆல்சோ 2யுமே செக்ரேட் பண்ணி இம்மிடியட்டா உங்களுக்கு ஃபோக்கஸ் வித்தின் 5 மினிட்ஸ்ல ஃபோக்கஸிங் அண்ட் தென் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி நீங்க டக்குன்னு நீங்க என்ன வேலை பண்ணீங்களோ அது போயிடலாம். பட் வித் சுகருங்கிறப்போ நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது.
இப்ப 75%, 85% எல்லாம் வருது. பட் எனக்கு அது தெரியாது. ஸோ தென் எசென்ஷியல் ஆயில். எசென்ஷியல் ஆயில்னு பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு பேர் அரோமா ஆயில்னு சொல்லுவாங்க. இந்த அரோமா ஆயில் நான் கிளாஸ்ல காமிச்சிருக்கேன் பாட்டில். இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஆயில். நம்ம இந்தியன் ட்ரெடிஷனல் ஆயுர்வேதால, நம்ம சித்தால இருக்கான்னு தெரியாது, பட் ஆயுர்வேதால இருக்கு. இந்த எசென்ஷியல் ஆயிலோட முழு இதுவுமே வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். ஒரு டன் ஃப்ரூட்ஸ் போட்டு அவங்க எடுத்தா சாரி ஃப்ளவர்ஸ், 1 டன் ஃப்ளவர்ஸ் போட்டு எடுத்தாங்கன்னா அந்த ஃப்ளவர் பாயில் பண்ணி அதோட ஸ்டீம் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து ஆயிலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல பாதி அளவுக்கு சாஃப்ரான் ஆயில் வாங்கினேன்னா, நான் அரோமா தெரப்பி முடிச்சிருக்கேன். அது வாங்கணும்னா அப்ராக்சிமேட்லி 900 வரும். அதை நம்ம யூஸ் பண்றதும் ஒரு டிராப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது வந்து டிராப் கணக்கு தான். ஸோ இந்த எசென்ஷியல் ஆயில் இயற்கையால வர்றதுதான். இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாங்க. ஈவினிங் டைம்ல பூ வைக்கணும், ஜாதி பூ, மல்லிப்பூ, அந்த மாதிரி வாசமான பூ வந்து நம்ம தலையில வைக்கிறப்போ நம்ம நோசு வழியா அந்த அரோமா உள்ள போய் நமக்கு அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் கிரியேட் பண்ணும். அதான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கொடுத்துட்டு இருக்கிறது. ஈவினிங்ல தலையில பெண்கள் பூ வைக்கணும். ஏன்னா பெண்களுக்கு தான் நிறைய மென்டல் ரிட்ராக்ஷன் வரும். ஏன்னா மென்டலா மூட் ஸ்விங் வந்து அதிகமா வர்றது லேடிஸ்க்கு தான். ஏன்னா அவங்க தான் ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஜென்ஸை வைக்க சொல்லலாம். அவங்க எப்பவுமே ரொம்ப ஃபிளாட்டான இருப்பாங்க, எதுக்கும் அசந்துக்க மாட்டாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து நிறைய விஷயங்களை யோசிப்போம். ரொம்ப ஃபெமினைன் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது கொஞ்சம் வீக்கெண்ட் தான். பட் தேவை வரும்போது அட்ரினல் பயங்கரமா செக்ரியேட் ஆகி ரொம்ப ஹார்டா மாறிடும். ஓகே, அது வந்து அவங்கவுங்க தேவையை பொறுத்து இருக்கு. ஸோ இந்த பூ வைக்கிறது, சாயந்தரத்துல பூ வைக்கிறதுங்கிறது இயற்கையா அந்த எசென்ஷியல் ஆயில நம்ம உடம்புக்குள்ள கொடுக்கறது. அது இப்போ செயற்கையா கிடைக்குது. அதுல வந்து லாவெண்டர் ஆயில் அண்ட் டீ ட்ரீ ஆயில், அந்த 2 ஆயில் நீங்க கையில வாங்கி வச்சுட்டீங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு மூட் அப்செட்டா இருக்கோ ஒரே ஒரு டிராப் கையில விட்டு தேய்ச்சி ஸ்மெல் பண்ணீங்கன்னா இம்மீடியட்டா இருக்கும். ஸோ இஃப் நீடட் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்ன பிராண்ட் நல்லா இருக்குன்னு சொல்றேன். பட் இது வந்து த ஹையஸ்ட் ஹைஜீனிக் மெத்தட் ஆஃப் இன்டியூசிங் ஹாப்பி ஹார்மோன்ஸ். சரியா? இதுக்கு மேல பொதுவா நான் உங்களுக்கு கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்காடியம் ரீதம் பத்தி ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம் இல்லையா?